என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மிக குறிப்பாக சகோதரிகளே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட தனிப்பட்ட முறையிலே இடைபடுகிறார். நீதிமொழிகளின் புத்தகத்தில் 25வது அதிகாரத்தில் 24வது வசனத்தில், சண்டைக்காரியோடே ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்குவதே நலம். சண்டைக்காரியான ஒரு ஸ்திரியோடு கூட ஒரு பெரிய வீட்டிலே குடியிருப்பதை விட எந்த இடத்தில் இருக்கலாமா? வீட்டின் மேல் ஒரு மூலையில் குடியிருப்பதே நலம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. மற்றொரு வசனத்தையும் குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். 21வது அதிகாரத்தில் 19வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். இந்த ஸ்திரியானவள் எப்படிப்பட்டவள்? சண்டைக்காரி மாத்திரமல்ல, அவள் யாராயும் இருக்கிறாள், கோபக்காரியாகவும் இருக்கிறாள். அப்படிப்பட்டவர்களோடு கூட குடியிருப்பதை விட வனாந்திரத்தில் குடியிருப்பதே நல்லது என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அருமையான குடும்ப தலைவியே, இன்றைக்கு உன் குடும்பத்திலே, உன் கணவனிடத்தில், உன் பிள்ளைகளிடத்தில், மாமனார் மாமியார் என்று சொல்லி உற்றார் உறவினர்கள் அத்தனை பேரிடத்திலும் எரிந்து விழுந்து கொண்டிருக்கிறாயா? கோபப்பட்டு மூர்க்கத்தனமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறாயா? உன் வீட்டில் இருக்கிறவர்களை நீ முடக்கி கொண்டிருக்கிறாய். அது மாத்திரமல்ல, உனக்குள் இந்த சண்டை, கோபம், எரிச்சல் என்பது காணப்படும் பொழுது அவர்களை வீட்டை விட்டே வெளியேறத்தக்கதான ஒரு மனநிலைக்கு நேராய் அவர்களை கொண்டு வருகிறாய் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான குடும்ப தலைவியே, உன் கரங்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் உன் குடும்பத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறார் அல்லவா? அவர்களை நல்ல முறையில் நீ பராமரிக்க வேண்டியது அவசியம் அல்லவா? இன்றைக்கு ஏன் பல குடும்ப தலைவிகளுக்குள் இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் காணப்படுகிறது? ஏனென்றால் தங்களுடைய பெரும்பான்மையான நேரத்தை செல்போனுக்கு அவர்கள் செலவழித்து கொண்டிருக்கிறார்கள். சீரியலுக்கு தங்கள் நேரத்தை செலவழித்து கொண்டிருக்கிறார்கள். சினிமாவுடைய நேரத்தை திருடி கொண்டிருக்கிறது. இன்னும் சில பேர் மற்ற ஊர் கதைகளை குறித்தே பேசிக்கொண்டு தங்கள் நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவருடைய சுபாவங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. இது குடும்ப தலைவிக்கு மாத்திரமல்ல, அருமையான சகோதரர்களே, உங்களுக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார். சண்டைக்காரராகவும் கோபக்காரராகவும் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் மனைவியை, உங்கள் பிள்ளைகளை ஒடுக்கி கொண்டிருக்கிறீர்களா என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். உங்களுடைய விலை மதிக்க முடியாத நேரத்தை இந்த சீரியலுக்கும் செல்போனுக்கும் கொடுத்து உங்கள் குடும்பத்தை சீரழித்து விடாதிருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே அமர்ந்து உங்களை நிதானித்து பாருங்கள். அவருடைய வேதத்தை உங்கள் இருதயத்திலே தரித்து கொள்ள ஆரம்பியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய ஜென்ம சுபாவத்தை மாற்றும் பாருங்கள். இன்றைக்கு உங்களுக்குள் இப்படிப்பட்ட கோபம், எரிச்சல், சண்டை என்பது ஜென்ம சுபாவமாய் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள் ஊடுருவ பாயும் பொழுது உங்களுக்குள் மாற்றம் ஏற்படும். கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பியுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை கட்டளையிடுவார். சமாதான பிரபு ஆகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.